ஓம் சாந்தி. எத்தனை வருட உலக நாடகம் இது? ஓம் சாந்தி. சிவ தந்தை, அதாவது இறைவன், இப்பொழுது கலியுகத்தின் கடைசியில் மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் உள்ள இடைப்பட்ட காலத்தில்தான் இந்த உலகத்தில் அவதரிக்கின்றார். ஆகையினால்தான் இந்த யுகத்தை புருஷோத்தம சங்கம் யுகம் என்று சொல்கின்றோம். இறைவன் தான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். அனைத்து ஆத்மாக்கள் என்றால் இங்கு அவருடைய குழந்தைகளாக ஆன அனைத்து ஆத்மாக்களையும் அவர் புருஷோத்தமர்களாக ஆக்குகிறார். நாம் புருஷோத்தம சங்கம் யுகத்தில் தான் புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்துள்ளோம், கலியுகம் முடிவடைந்து விட்டது, சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்று நாம் புரிந்துள்ளோம். இது சங்கம யுகமாகும், பரமாத்மாவின் சந்திப்பின் யுகமாகும். பிறகு நாம் தந்தை சொல்கின்றார், இந்த நாடகம் என்பது 5000 ஆண்டுகளுக்கான நாடகமாக இருக்கின்றது. முதலில் நாம் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்தோம். நாம் 84 பிறவிகளை எடுத்தெடுத்து குறைந்து கொண்டே வந்தது, பிறவிகள் குறைந்து கொண்டே வந்தது நமக்கு. பிறகு நாம் தூய்மை இழந்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் நாம் தூய்மையாக வேண்டும். இதுதான் நாடகத்தின் சக்கரமாகும் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஆகிய நாடகத்தின் வருடங்கள், முழு வருடங்கள் 5000 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் அவர்களோ, அதாவது மற்றவர்கள், இந்த ஞானத்தை எடுக்காதவர்களோ நினைக்கின்றார்கள் இந்த நாடகம் என்பது பல ஆண்டுகளாக, கோடிக்கணக்கான ஆண்டுகள் என்று நினைத்து விடுகின்றார்கள். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் அப்படி இருந்ததென்றால் ஆத்மாக்களும் நிறைய வந்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? ஆகையினால் இந்த நாடகம் 5000 ஆண்டுகளுக்கான நாடகம் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த 5000 ஆண்டுகளுக்கான நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது. மீண்டும் அது ஆரம்பத்திலிருந்து நடக்கவிருக்கின்றது. சத்யுகத்தில் ஆரம்பித்து திரேதா, துவாபர மற்றும் கலியுகத்தில், பிறகு சங்கமயுகத்தில் முடிவடைந்துவிடும். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம். ஆனால் அவர்களோ இன்னும் கலியுகம் குழந்தையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். கலியுகமே இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுதோ சங்கமயுகம்தான் நடக்கின்றது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.